தமிழ் கேமிங். இனி நம்ம என்ன கேள்வி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லக்கி கிராஃப்டில் வந்து நிறைய பேர் இந்த ஆர்ட்ஸை வந்து எப்படி ஒரு பவர் அப் பண்ணணும் அதாங்க யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி சூப்பர் ஆர்ட்ஸ் வரும். அப்புறம் என்ன தம்பி? ஆமாம், நீ தான் அண்ணன் கூப்பிடுறான் ஒழுங்கா. என்னடா? ஆமாம், எனக்கு ஆமாம் ஆமாம் சொல்லு. இன்னைக்கு ஃபேஸ் தூக்கி போட்டுடலாமா உள்ள? போட்டுடலாம். எல்லாருக்கும் அது தூக்கி போட்டு பண்ணிடா. நம்ம போட்டு குடுற. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குச்சிங்கடா உள்ள போட்டியா? ஆமாம், நான் நல்லா சிறப்பாக பண்ணுறேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர்ஸ் பான் எடுத்துக்கோங்க. ஒரு ஆசை வரைச்சிக்கோங்க. அது கட்டி போட்டுக்கிட்டு இங்கே உட்காந்து வச்சுட்டு அதை ஃப்ரெண்டு பிடிங்க. நீ மட்டும் ஆடு தராம போய் உனக்கு மட்டும் ஆடா? டேய், இது ஆடல குதிரை. குதிரை மட்டும் உனக்கா? ஏன்டா இப்படி பண்ணுறேன்? அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் இருக்குது. அந்த லெவல் இதனால நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்ட்ஸ் எடுத்து இங்கே நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் வேணாடா. டேய், உங்களுக்கு உள்ளே போடணும்டா. அந்த நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. 10லேருந்து 30 வரைக்கும் போட்டுக்கோங்க. என்னடா? ஆமாட்டியா தண்ணா? ஆமாம், எப்படி ஆனால் தான் சரி மச்சான். இது ஆமாண்டா. டேய், இது எப்படி அவ்வளோ போட்டுக்கிட்டு எனக்கு நீ பார்க்க நல்லா பண்ணுவோம் தெரியும். அவனை இப்படி கட்டி போட்டு வச்சுங்க. எப்படா? அடுத்ததான் இன்னொரு ஆசை வரைச்சு இரு குட்டி ஆசா. இல்லை இல்லை, இதுக்கும் லெவல் ஆச்சா? எனக்கு சூப்பர். குட்டி லாஸா? இல்லை இல்லை, பெரிய லாஸா? பெரிய லாஸாவா? இப்போடா மெயின் விஷயம். நீங்கள் உள்ளே போட்டிங்களா? அவன் வெளியே கூப்பிட்டு வந்துருங்க. வட வெளியே கீழே ஒன்று சுற்றுறாரு. பப்பி பப்பி சாட்டாடோ. இப்போ என்ன பண்ண தெரியுமாங்க? கோல்டன் கேப்டருக்கு உங்கள் 2 பேர் இருக்காங்க. அப்படி லைட்டாக கட்டி போட்டுருங்க. அப்புறம் இவங்க போட்டு ஐயோ, இது ஆடில குட்டுற. சின்ன குதிரை இரு. சின்ன குதிரை இப்போ பெரிய குதிரை ஆக போகிறோம். அதுக்கப்புறம் ஏறி பெயில் எடுத்துக்கோங்க. அதை பெரிய குதிரை ஆக்கிடுங்க. இப்போ இது மேலே மவுண்ட் பண்ணி ஆடு. ஐயோ, முக்கியமான விஷயத்த வந்துட்டாங்க. என்னாச்சு? இருற, இவங்க தூக்கி உள்ள போட்டுடலாமல்ல. வாடா எத்தனை ஆடு வச்சுக்க? ஆடா ஆர்ஸு நம்ம ஃபீடு பண்ண பேர் இவங்களுக்கு ஃபீடு பண்ண போது நம்ம இந்த போர்ஷன் கொடுக்குறாங்க. இந்த போர்ஷன் ஒன்று தந்தாங்க. என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களாங்க, ஸ்ட்ரென்த்துக்கு போட்டுக்கோங்க. இப்போ 2 பேரை ஃபீடு பண்ணுங்க. நினச்சிடுடா, இவனுங்க எப்போ சோறு வாங்குவானுங்க? ஃபீடு. இப்போ இன்னொரு குட்டி இது வரணும். வீணா போயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பவர் ஏறி இருக்கும் கைஸ். 12 hours 13 hours வரும். இது கடுப்பேட்டாடுற ஒன்று இதை வர இதை பாருங்க. 12 hours வந்துடுச்சு. ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ இவனை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ என்னை தூக்கி துவலை போட்டுருங்க. இவனை துவலை போடலாமா? டேய், பண்ணி அவனை கட்டி போடலையா? இவனை நிப்பாட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரை வந்து அந்த லெவலில் போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவனுக்கு தேவைப்பட மாட்டேங்க. மைண்ட் கிராஃப்ட்டுக்கும் இதே மாதிரிலாம் ரூல்ஸு, லக்கி கிராஃப்ட்டுக்கும் இதே மாதிரி தான் ரூல்ஸ் காய்ஸ். மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து ஏதோ ஸ்பீட் ஜூன் ஏதோ பவர் போட்டாங்களாம். அதில் வந்து நிறைய இது இருக்குண்ணா. தென்னுக்கு ஒரு இது கூட இல்லையா? நீ போய் உக்கார் போ. உக்காருங்கடா போய். டேய் இருங்க காய்ச்சி. நீங்கள் கட்டி போட்டுட்டு அப்படியே உனக்குள் தள்ளி விட்டுடலாம். உள்ளே போங்கலிண்டா. ஐயோ, உள்ளே போய் சேர மாட்டானுங்க. சரி, அவங்களெல்லாம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது மாதிரி யூஸ் ஆக மாட்டாங்க. இல்லைண்ணா, நான் வரல. மில்கா. நீ என்ன உள்ளே போய் பண்ணிக்கிற? வெளியே போடா.
அவனுங்க 2 பேரில் எவனோ ஓட்ட வெளியே ஒன்று வேணாயா. 2 பேரில் எவனோ ஓட்ட வெளியே ஒன்று. டேய் ஆர்சனி கொஞ்சம் கம்மிடுறா. டேய் வெளியே வர தண்ணி வராட்றா வாடா. வருவாண்டி வருது. ஒருத்தம் கூட வர மாட்டேங்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் அந்த போர்ஷன் கொடுத்துருங்க. அவனும் கொடுத்து தெரியாது. டேய் என்னடா இது, நான் அங்கிள் கிட்ட போய் உக்காந்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நான் பிடிச்சிருமா? ஆமாம் இவனை எப்போ நான் பிடிச்சவங்க மட்டும் இந்த சைடு வாங்கலாம். ஐயோ எல்லாம் வராங்களோ. டே கலக்காரிங்கடா. இவன் பற்ற கையில் எழுதுறான் அப்படி. புரிஞ்சிச்சு. இவங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துருங்க. டே இங்கிட்டு கடை இதெல்லாம் தோட்டி நாட்டு கவலாட்டா அப்படிங்க சொல்லி உண்டா பண்ணிட்டேன். இப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸ் ஏற்றான்னு பார்க்கலாம். இருங்க கைஸ். லெவல் ஆர்ட்ஸ் சொன்னது லெவல் ஆர்ட்ஸ் சொன்னதுன்னா நான் எஸ்டாட் எங்கன்னா ஒன்று. ஐயோ இவனையா பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. நல்லா கழிச்சுங்க. டேய் இருறா. டேய் பண்ணி மாட்டேன் இருறா. டேய் தர மாட்டேன் பார்த்துக்கோ. தெரியாமல் வச்சுட்டாங்க. டேய் கம்னுறா. டேய் ஆட்டு கணக்கு போட விட்றா. எப்போயும் ஃப்ரெண்ட் ஆகும் நம்மடி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா 6 எடுத்து கம்மிடுறேன். 9 10 11 வா அதுபாக பீஸு நீங்கள் கிளம்பு. அப்போ டோட்டி நாட்டு எடுங்க. துவலாட்டா அப்போ டோட்டி நாட்டுன்றாங்க. இந்த துவலாட்டு இங்கே இருக்கிறியா நீங்கள்? சிறப்பாக பண்ணிட்டப்போ. அப்போ இவன் யாரு? துவலாட்டு யாரும் இல்லையா? ஐயோ இவன் தான் துவலாட்டா. ஐயோ வாங்கடா வேணுன்றீங்க இந்த சைடு வாங்க. நீ அங்கேயே கடை சிறப்பாக வந்தாங்க. அப்போ போடா. எப்படா குட்டி போடுவீங்க? குட்டி போடுறானுங்க. குட்டி போடுறியா டான்ஸ் ஆடுறியா? டேய் குட்டியை போடுற ஒழுங்கா. இவன் பார்த்தா போடுற மாதிரி சொல்ல. டான்ஸர் ஒழுங்கா போடுங்க டான்ஸர். அம்மா எப்படியே போடுறானுங்க. இடிக்க எவ்வளோ ஆட்டுறா? தோட்டி நாட்டு செம்ம. எப்படியே மிஸ் பண்ணிட்டேனே. லக்கு காய்ஸ் லக்கு நாய். இந்த போர்ஷனை போடாமல் மிஸ் பண்ணிட்டேன். என்னடா நக்குமா இருக்கு மறுபடியும் வேணுன்றாங்க. சரி வாங்கடா. ஷோர் தின்றது வேண்டாம். இந்த மூடுக்கெல்லாம் போடுங்க. வாங்கிக்கோ தனியாக வாங்கிக்கோ. இவனுங்க எப்படிடா வந்துட்டானுங்க? இதுக்கு எவ்வளோ ஆட்டம் வந்துருக்கு? தோட்டி நாட்டம் வந்தால் சூப்பரு. சிறப்பாக வந்துச்சு. இப்போ வர வேணா குட்டி போடுவீங்களாடா? ஏன்னா உருப்படியே குட்டி போடுங்கடா. எதுக்கு வீடியோ எடுக்கிற கூப்பிட்ட கடைசியில் நீ வரவே மாட்டேங்கிற. ஏறா உனக்கே கூப்பிட்டுறேன். வா இங்கே உனக்கான சோரி உங்க நான் கூப்பிட்டேன். உனக்கு கூப்பிட்டேனா? போடா அவங்க இரு. எவ்வளோ சோறு தின்றானா இவன்? அவளாட்டு தம்பி இவன் அவளாட்டு. இவன் நம்பாளா? சரி கழிச்சு இவனுக்கு கொண்டு எடுத்துக்கலாம். அப்போ என்ன நீ இருக்கு இங்கே வருங்க. அப்படியே குடி போட்டானுங்க. 14 போட்டு தெரிய மாட்டேன். எங்கே ஓடுறேன்? தோட்டி நாட்டு சிறப்பாக வந்துச்சு. இப்போ சரி வாங்க அந்த தோட்டி நாட்டு கூட அந்த பேர் கேட்போம். தெரியாமல் இந்த கேஜி உனக்குள்ள போட்டாங்க. எல்லாம் வெளியே சுட்டினீங்க. 1 hour போட்டீங்க. நான் இங்கே வாடா. நீங்களும் டூவலு மீன் டவலு சூப்பர் போட்டீங்க. எங்கடா அந்த தோட்டியில் வேணும்? தோட்டி நீங்கே காட்டணும். அவனா தோட்டி
ஒரு இது இது குட்ர சாம்பாராஜு. இருங்க, இது ஆனாலும் போட குட்டி பண்ணுறதுங்க. சிறப்பாக பண்ணுறேன். இது மார்க்கெட் நாள் தாங்க இது வந்து இந்த நீங்களும் பண்ணுறாங்க சேர்ந்து போட குட்டியா தவளாட் வருமா தவளாட்டு கேட்குறோம்மா. ஏடா சாப்பிடு. இதை போய் கொடுத்து நிற்கிறோம் பாருங்க. காலையில் பால் எவ்வளோ இந்த கொஞ்சம் வாப்பா வா. கட்டி ஏடுறா ஒழுங்கா. 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா இருக்க. கட்டி ஏடுறா. எங்கே காணும் எவன் தெரில. அவனால விட்றான் இவனா. இதோ இந்த சிறப்பான ஆண்டா எங்கே பாருங்க. 2 அடிக்கு செட் போயிட்டானா. அடுத்து கடைசி எதுவும் செட்ட மாட்டானே. அப்படியே பெய் கட்டுற மாதிரி போயிட்டானா. பென்ட்டேன் என்னடா ஊரை ஏங்க இவங்க உட்காந்துட்டு கண்ணெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு அழுகுறாங்க ஓரத்தில். பிஸ்கட் அழகாக சாப்பிட்றப்போ கண்ணில் போய் மோடி நீரை. நீங்கள் ஒழுங்காக குட்டி போட மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்ஸ் வச்சுக்கிட்டு நான் இன்னொன்று இருக்குது எடுக்க ஃபீல் பண்ணிடுவேங்க. எவ்வளோ ஆச்சு? சரி 12. ஓகே 12 கொஞ்சம் 13 போயிட்டு பார்க்கலாம். ஏய் 12 ஏதோ வருது வயசா. வா 13. நீங்கள் 13 12 13. வாடா தடிப்புடி உனக்கு சாப்பாடு அப்படிங்க எல்லாம் அண்ணன் கொடி போட்டாங்க. என்னடு இது அழகான ஆடு போ. ப்ளூ கலரா எல்லாம் டூலாவே வருது. என்ன பண்ணுது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி வந்து நான் 14 hours வந்து தேடின்னு போயிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு நான் எடுக்க வரேன். 14 ஓட்டு இன்னும் உட்காந்து இருக்க வேண்டிச்சா. இருறா இந்த கேப்டன் ஆக்குறேன்டா. அதே மாதிரி மறுபடியும் நடக்கணும். சிறப்பான ஆள்வி போடா மறுபடியும் பெய் கட்டுற மாட்டா சத்தமே வருது நினைத்து. ஆமாம் எங்கடா 14 ஆட்டு அது பாரு 14ல் போய் 15ல் போய் நிறுத்திக்கிறேனா. 14 நீங்கள் சிறப்பான ஆள். என்ன இட்டும் ஓடுகுது. நைஸாக ஓடுறேன். நைஸாக ஓட்டுறா வெளியே எவ்வளோ. நீ ரொம்ப சிறப்பு போப்பா. குட்டியா என்ன எல்லாம் குட்டியா வாட்டு குட்டியா சாவடிக்காத ஆடா. இது என்னையா இது 14 லக்கில் வந்துச்சா அப்போ நேட்டு. அங்கே பாரு எவ்வளோ ஆட்டுன்ட்டு. வட சீக்கிரம் கூட வாடா. இவன் தான் மெயின் கேப்டன் எனித். எல்லாரும் கைஸ் எல்லாரும் இவன் மூஞ்சி அவனோட இதெல்லாம் போயிடுச்சு. வாங்க இவனோட ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ரெடியாடா செம்ம ஸ்பீடு வேணும் எனக்கு இந்த ஸ்பீடு. இப்போ ஜம்ப்பில் அழகாக பண்ணிப்போம். எல்லாம் ஓகே தாங்க எனக்கு இன்னைக்கு இந்த ஹார்ஸ் ஓகே. இங்கே இரு மறுபடியும் அதே மாதிரி என்ன ஒரு ஹார்ஸ் கொடுங்கடா. 14 ஓகே என்னடா அப்படியே நிறுத்த ஃப்ரெண்ட் ஆகிட்டியாடா. ஃப்ரெண்ட் ஆகிட்டானா எப்பட்றா ஆர்ட்ஸு வரலையங்க எப்பட்றா ஃப்ரெண்ட் ஆகணும் இந்த மாதிரிலாம். ஆமாடா ஃப்ரெண்ட் ஆகிட்டான்டா. இப்போ இவங்க 2 பேரும் போட்டு தரலாமாடா.
ஏய் இங்கே வாங்கடா நீ பாரு. ஐயோ யாருமா நான் கொஞ்சம் 14s வாங்க. ஏய் 14s கடை நீ ஏன்டா வர? நீ 15ஸ்டா வந்துச்சு. ஏய் நீ 15 இருக்கணும்னா அது நம்ம 16 வரதான் நல்லா இருக்குங்க. எவ்வளோ 14 அழகாக நிற்குது. இதே மாதிரி நம்ம பண்ணலாம் போலுங்க. டீமாக இருக்கவே வருது. லெவல் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க. ஓகே 13 ஓகே. இங்கே இரு. இது என்ன இது? எவ்வளோ ஆட்டு? ஐயா 8 ஆட்ஸ்க்கெலாம் இருக்குடா. அந்த மூஞ்சியை போட்டு முடிக்கவே கூடாது. நல்ல வேலை ஒரு ஆட்டு ஆசுலாம் இல்லை. போ 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 வேணாம் வேணாம். சிறப்பான ஆள். ஒயிட்டு அந்த ஒயிட் தான் அப்படியா? ஏன்னு காய்ஸ் நான் 15 14 13 அந்த மாதிரி ஒரு பேர் காட்டுறேன் காய்ஸ். மொதல் 13 ஒன்று தான். ஆனால் 13 நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் விட்டுருலாம் இவனை. சிறப்பான ஆள் தான் நீங்கள். சிறப்பான ஆள். நீங்கள் ஆட்டை பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி வரானுங்க. சிறப்பான 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 இதுக்கெல்லாம் கூட இது வருதா? வருதா? இன்னைக்கு தெரிஞ்சு ஆடாங்க அப்டேட்டில் மாட்டிட்டாங்க போல. இது இப்படிலாம் வரவே வராது. நீங்களே பார்த்துருப்பீங்க. காய்ஸ் 14 நாட்டுக்கு வந்து இந்த ஒயிட் ஒன்று இருக்குது காய்ஸ். ஒயிட் அண்ட் பிளாக்கா? வா நான் கூட்டு போகிறேன் வா. நீங்கள் இவங்க 15ஆ? ஓகே காய்ஸ் இவங்க 2 பேருக்கு போட்டு கொடுப்பா. எவ்வளோ 2 பேர் போட்டான குட்டிய. எவ்வளோ 14 வாட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து 14 நாட்ஸ். நம்மளுக்கு வந்து 30 நாட்ஸ் தேவையில்லை கைஸ். நான் அடுத்துட்டு ஒருத்தர் காட்டுறேன் கைஸ். 14 நாட்ஸ் வந்துருச்சு. ஏமா உன்னை போய் அங்கே வச்சுருவோங்க. என்னை போய் அங்கே வச்சு காட்டுறேன் கைஸ். இது டாங்கின்னு நினச்சா 14 நாட்ஸ் இருக்குது கைஸ். வீடியோ எடுத்துக்கலாம் கைஸ். நான் ரொம்ப நேரம் பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு கடிக்கிற மாதிரியே தெரியல. நம்மளுக்கு கடிச்ச வரைக்கும் இவங்களெல்லாம் இது பண்ணலாம். ஆமாம் இரு. நம்ம கூட்டத்தை எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இதில் வச்சுருந்தேன் ஆர்ட்ஸு. லெவலா? லெவல் நான் கொடுத்த வழி என்ன சைடு? நீ எப்படி இந்த சைடு வந்தா? இல்லை நீ கிளம்பு. லெவலா 6 9 10 11 இல்லப்போ கிளம்பு. நான் செக் பண்ணி தான்டா வந்தா. எப்படா நீ கொடுத்துட்டு வந்தா? எவனோ ரொம்ப கம்மியான ஆர்ட்ஸ் வச்சுருந்தாங்க 14 போல. நீ தானேடா கண்ணு முடிச்சுட்டேன்னா. ஆனால் கம்மியாக இருக்குதுங்க ஆர்ட்ஸு. அப்போ என்ன ஏதோ திருநெல்வேலி அந்த சைடு. நம்ம இப்போ எப்படி வெளியே விடுவாங்க தனியாக? வெளியே விட்டோமா? நான் விட்டுட்டோங்க. வாங்க கைஸ் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் பவர்லாம் கொடுத்து எல்லாரும் இது பண்ணிக்கலாம். மூணியும் முடிட்டுதானா? வாங்கடா குட்டி போடுங்க. குட்டி போடுங்க. ரெண்டு குட்டி வர போடு. குட்டி வந்துச்சு. எவ்வளோ ஆட்டோ இருக்கு? சர்ற எவ்வளோ 30 நாட்டு வீணா போயிருக்கு. இன்னொரு இதுங்க இது இருக்கிறோம். வாடா நீ தான்டா ஏன்டா ஓடி வரீங்க? எங்கடா நீ ஓடுற? நீ தனியாக எங்கேயும் ஓடுறான்? எவ்வளோதான் நீனே தொட்டினா சிறப்பு போ. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து 15 நம்ம கட்சிட்டு ஒன்றே உண்டாங்க. வேணுங்களா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருலாம். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ ஆர்ஸை வந்து விட்டுக்கிறேன். இது ஆர்ஸ் கிங்டம். யூனியன் கிங்டம் கேள்விப்படுகிறோம். மிக்கி கிங்டம் கேள்விப்படுகிறோம். ஆனால் யாராவது ஆர்ஸ் கிங்டம் கேள்விப்படுகிறீங்களா? இதை பாருங்கள் ஆர்ஸ் கிங்டம் தான் இருக்குது.
ஆர்ஸ் கிங்கான ராஜாவான இவனை க்ரோன் தர போகிறோம். ராஜா எங்கப்பா 50 நாட்டான ராஜா போட்டாச்சு. இப்போ நானும் 6 ராஜாவும் ஊர் சுற்றி போகிறோம். ராஜா ஸ்பீடில் செம்மையாக இருக்குதுங்க. ஸ்பீடுக்கெல்லாம் பிறந்தவங்கன்ற மாதிரி தான் இருங்க வயசு. உனக்கு அடுக்க இது போட்டால் அவனுக்கு காட்டிடுறேன். இல்லை ஒன்றியா இல்லை அவன் மாதிரி பட்டுன்னு மாதிரி தள்ள கட்டுக்குது. நம்மளுக்கு ஆர்எஸ் இப்போது ஆர்எஸ்க்கு வந்து எப்படி வீட் கட்டு பாட்டுருக்கலாம். இவனுங்க கட்டி பிடிச்சிக்கணும். அப்புறம் இவனுங்கெல்லாம் யார் இவங்க கட்சி? நீங்கள் எத்தனை ஆர்எஸ்ன்னு பார்க்கலாம். 13 இல்லை ஆர்எஸ் இருக்காங்க டெய்லியா. அவங்க வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமே கட்டுறாங்க. அதை எப்படி கட்டணும்னு காட்டுறாங்க. பட்டைன்னு கட்டித்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. 2 பிளாக்ஸ் வந்து விட்டுக்கிட்டு 2 பிளாக்ஸ் மேலே போயிருங்க. இல்லை 4 பிளாக்ஸ் நான் வந்து 4 பிளாக்ஸ் மேலே போய்க்கிறேன். ஏன்னா அப்படி ஆர்ஸு வாய்ப்பு இல்லை. என்னடா வாய்ப்பு இல்லைன்ட்டா? ஓ அப்படி நினச்சிட்டிங்க. ஆர்எஸ் அங்கேயும் சொல்லி நின்ட்டேன். எனக்கு கட்டாரேன்னு நான் இப்போடா கைஸ் இருங்க கைஸ். காண்டு கட்டு கட்டுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வைங்க கைஸ். அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 5 பிளாக் இப்படி போயிருக்கோங்க. 4 பிளாக் போங்க. இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு அப்படியே கீழே போயிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். இதை எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்னா இது எடுத்துக்கிட்டு தண்ணி காஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தண்ணி காஞ்சி இப்போ வந்து இது இப்படி வச்சுக்கிட்டு இல்லை போயிட்டு நம்ம ஆசைங்கடா போச்சு. அதை வேணும்ண்ணா. ஐயோ நான் வீடியோ எடுக்க போடுறேன். எல்லாம் இப்படி கட்டுவாங்க. நம்மளுக்கு வந்து இது தேவையே இல்லையா? என்ன போட்டுக்கிட்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இது வச்சு கைஸ். இப்போ நம்ம போய் நம்ம ஆர்ஸ் போய் போட்டு உள்ளே போய்க்க வேண்டியதான். ஆர்ஸே வா டைம் ஆகும். வா நைட் ஆக போகுது. நான் நைட்டே ஆகலைன்னு கேட்பீங்க. ஏன்னா நான் மோடு போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஜாமி பிரச்சனை இல்லைப்படா. முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணோம் கைஸ். போட்டுடுறா. சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். உங்களுக்கும் இந்த ஆர்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன சொல்கிற ஆர்ஸு? ஆமாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பை பாய் காய்ஸ். பை.